அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பாட, நம்ம பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. 4 நாள் கழிச்சு தான் வருவான். 4 நாளைக்கு நம்ம செட்டப்பு கிட்ட நல்லா கடலை போட வேண்டியது தான். ஃபோனை போடுவோம். ஹலோ. ஆ, ஒரே ரிங்கில் எடுத்துட்டாயா? ஆமாம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு ஃபோனு? உங்கள் வீட்டம்மா ஊருக்கு போயிட்டாங்களா? ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டீங்களே. ஆமாம், அதுவும் சரிதான். எப்போ திரும்பி வருவாங்க? அவள் வர்றதுக்கு 4 நாள் ஆகும். அவள் வந்தா என்ன, இல்லை அம்மா வீட்டிலேயே இருந்தா என்ன? எதுக்கு இப்போ அவ்வளோ ஞாபகப்படுத்துகிற? ஆ, அவள் இல்லைன்னு தானே உனக்கு கால் பண்ணேன். திரும்ப திரும்ப அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க. சாரிங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தைச்சிட்ருக்கேன். ஆஹா, நான் பக்கத்தில் இருந்தா நானே தைச்சி விட்ருப்பேனே. ஆ, சரி, இன்னைக்கு சாயந்தரம் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக சினிமா பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு உன்னை நான் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போயிடுறேன். புரியுதா? ஆ, எனக்கு ஒரு 10,000 ரூபா பணம் வேணுங்க. 10,000 ரூபா தானே? இப்போ போய் போட்டுடுறேன். சாயந்தரம் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடணும். புரியுதா? 1 hour later. என்னது, திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஆஹா, நம்ம செட்டப்பை வீட்டுக்கே வந்துட்டாளா? கதவை திறந்து பார்ப்போம். ஆஹா, நம்ம பொண்டாட்டி. ஏமா, ஊருக்கு போகிறேன்னு சொல்லி போனேன். 40 நிமிஷம் கூட ஆகலை, ரிட்டன் வந்துட்ட. ஊருக்கு தான் போனேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு ஊர் போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க. அதான் ரிட்டன் வந்துட்டேன். ஏமா, என்னாச்சு? ஆமாம், வீட்டில் அரிசி தீர்ந்து போச்சுன்னு சொன்னேனே, வாங்கி போட்டிங்களா? வாங்கிட்டா போச்சு. காய்கறி வாங்குறதுக்கு காசு நிறைய ஆகுதுன்னு சொன்னேனே, கொடுத்தீங்களா? கொடுத்துட்டா போச்சு. அட, கை செலவுக்காவது காசு கொடுத்தீங்களா? இல்லை. வெளியில் கூட்டி போவாங்க, வெளியில் கூட்டி போங்கன்னு சொல்கிறேனே, கூப்பிட்டு போனீங்களா? இல்லை. ஏண்டி, எதுக்கு இப்போ இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க? ஆ, ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேனா? அதுக்கு இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சு, அதுதான் கேட்டேன். இதை கேட்கறதுக்கு தான் ஊருக்கு போகாமல் ரிட்டன் வந்தியாக்கும். ஆ, இங்கே கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. என்னது, ரொம்ப மூடாக கூப்பிட்றா. போவோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏம்மா, எப்பா, எம்மா, எப்பா. ஏண்டி, ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து இந்த கும்மு கும்முற? ஆ, நான் பணம் கேட்டால் உங்களுக்கு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ ஒருத்தி 10,000 ரூபா அனுப்புங்கன்னு சொன்னதும் டக்குன்னு ஜிபேயில் அனுப்புகிறீங்க, அப்படி தானே? ஆஹா, ஆமாம், உனக்கு எப்படி அது தெரிஞ்சிச்சு? எப்படியோ தெரிஞ்சிருச்சு. ஒத்துக்கிறீங்களா? நாம் ரைட்டு விட்ற ஃபிகரு இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தைக்கிறீங்களாக்கும். ஆஹா, இனிமா பார்த்து போட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்றீங்களாக்கும். ஆஹா, எல்லாமே சொல்கிறாளே ஐயா. ம், ஒரு நாளையாவது என்ன சினிமாவுக்கு வான்னு கூப்பிட்ருப்பீங்களா? அட, ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு அளவு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? எங்கே போனாலும் தனியாக போகிறது, எங்கே போனாலும் தனியாக வர்றது. ஒரு நாளைக்காவது கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுருப்பீங்களா? ஆ, ஆஹா, என்னது, நம்ம ஃபிகர்கிட்ட பேசுனதை அப்படியே இங்கே வந்து ஒப்பிக்கிறா. ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ரொம்ப நாளாக உங்கள் மேலே சந்தேகம் இருந்தது எனக்கு. ஆஹா, அது இப்போ உண்மையாகி போயிடுச்சு. மறுபடியும் பக்கத்தில் வாங்க. நான் வரமாட்டேன். வந்தா நீ பொழந்து கட்டுவ. வரலனாலும் பொழந்து கட்டுவேன். டிஷு 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 டிஷு. எம்மா, எப்பா, எம்மா, எம்மா. என்ன அடி, என்ன அடி. ஆஹா, எனக்கு எப்படி எது தெரியும்னு காட்டிங்க? உங்கள் ஃபோனில் பேரை மாற்றி போட்டு வச்சதே நான் தான். ஆஹா, ஆமாம், யாரோட பேரில் மாற்றி போட்டு வச்ச? என் பேரில் தான். அவள் வேற போட்டு வச்சேன். அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு நினச்சி எனக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுனீங்க. ஏண்டி, அதுக்குன்னு கட்டின புருஷங்கிட்டேயே 10,000 ரூபாய் ஆட்டையை போடுவியா? ஆ, நான் ஆட்டையை போட்டதுனால அது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. நான் ஆட்டையை போடாமல் அவனை முறை ஓட்டிருந்தா அவளுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கும். ஆஹா, புது டைப்பாக இருக்கு ஐயா. எப்படியெல்லாம் நம்மளை வாட்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ம், இந்த பொம்பளைங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்குது ஐயா. ம், என்னது,
மறுபடியும் ஃபோன் அடிக்குது. ஏண்டி மறுபடியும் நீ தான் ஃபோன் பண்ணுறியா? ஆ ஏண்டி வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன், இப்போ தான் கும்முன்னு கும்முனேன், அதுக்குள்ளே எதுக்கு ஃபோன் பண்ணுற? ஆ என்னது நான் ஃபோன் பண்ணுறேண்ணா? அவள் பண்ணுவா, அவள் பேரில் தான் என் பேரை போட்டு வச்சேன். ஆஹா, இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.